ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். டயட்டில் இருக்கவங்களும் டயபெட்டிக் பேஷண்ட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி பாசிப்பருப்பு வச்சு வெஜிடபிள்லாம் கலந்து இன்றைக்கி பாசிப்பருப்பு இட்லி செய்யலாம். அதுக்கு சைட் டிஷ்ஷான கார சட்னியும் இதோட சேர்த்து பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். உளுந்து எதுவும் இன்றைக்கி நான் சேர்க்கல, டேரெக்டாக தான் பருப்பு சேர்த்து இட்லி செஞ்சு காட்ட போகிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாசிப்பருப்போட ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு, அதுக்கப்புறம் ஒரு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு 2 பச்சை இதை நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் இட்லிக்கான மாவு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்குள்ள வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ப்ராசஸ் செய்யலாம், இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் அந்த பாசி பருப்பு மாவுலேயே இட்லி செய்யலாம் அல்லது தோசை சுடலாம். இப்போ கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் இதெல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சமாக கேரட்டு, கொஞ்சமாக பீன்ஸும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா அது நல்லா குக் ஆயிரும். அதை நம்ம அரைச்சி வச்ச மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இட்லிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நான் எண்ணெய் தடவுற இட்லி தட்டில் ஊற்றுறேன். நீங்கள் துணி போட்டு இட்லி ஊற்றுறவங்களா இருந்தாலும் அந்த தட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் இட்லி வார்த்துக்கலாம். இது தோசையும் சுடலாம். ஸோ அவ்வளோதான். இது நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த ஊற்றின இட்லியை தட்டை கொண்டு நம்ம இதில் வச்சுட்டோன்னா 10 நிமிஷத்தில் இந்த இட்லி வந்துடும். இப்போ இந்த கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான கார சட்னி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள், காரத்துக்காக சிகப்பு மிளகாத்தூள், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லெண்ணெய் விட்டு தாளித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை போட்டு இந்த அரைச்ச சட்னியும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா இந்த பாசிப்பருப்பு இட்லிக்கு தேவையான கார சட்னி, அதாவது தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். தக்காளி பிடிக்காதவங்க புளிப்பாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா தேங்காய் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க தேங்காய் சட்னியும் செஞ்சுக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃபோர்க்கில் தண்ணி தடவி நான் இட்லி வெந்துருச்சான்னு குத்தி பார்த்துருக்கேன். இட்லி வெந்துருச்சு. இப்போ இந்த இட்லி தட்டை ஒரு 5 நிமிஷம் எடுத்து நான் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கத்தியில் தண்ணி தடவி இந்த இட்லியெல்லாம் ஃபுல்லாக அழகாக எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி. பாருங்கள் இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இட்லிக்கு மாவரைக்காமல் இருக்கிற அன்றைக்கி டக்குன்னு என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட, வெயிட்டையும் குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நமக்கு சட்டுன்னு ஒரு கொஞ்ச நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஃபனாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட உளுந்து சேர்த்து இட்லிக்கு செய்யக்கூடிய ரெசிப்பியும் கூடிய சீக்கிரம் நான் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, பாசி பருப்பு வெஜிடபிள் இட்லி ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அதுவரை கிச்சன் கிளைமேட்டோடு இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.